காய்ஸ், மேகதீரத்தை நோக்கி நம்மளோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பசங்க எல்லாரும் அங்கே இருக்கானுங்க. நான் காலையில் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்னோட லவ் ஸ்டோரி வந்து ரிவீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாப்பிள்ள வண்டி ஓட்டிட்டு இருக்கான் பாருங்க, இவனுக்கு வந்து என்னோட லவ் ஸ்டோரி வந்து தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு வந்து அதை ரிவீல் பண்ணி இன்னைக்கு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை கேப்சர் பண்ண போறோம். அதாவது இந்த கேங்லேயே நடிக்கூட்டம், எங்க கேங்லேயே லவ் பண்ணாம இருக்கிறது நானும் லவ் பண்ணாம இருக்கோம். அவன்கிட்ட சொல்ல போறோம். முதல்ல அவன் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? மேகதனம் வந்து வந்தாச்சு, ஆல்ரெடி வந்துட்டோம். ஆனா இருந்தாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உள்ள போற மாதிரி இப்ப ரியாக்ஷன் கொடுக்குறேன். வா வா, வண்டி நிப்பாட்டிட்டு வா சீக்கிரம். ஏய், ஆல்ரெடி வந்துட்டோம், இருந்தாலும் இப்ப என்ன பண்ணணும், புதுசா வர மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்கணும், ஓகேவா? டேய், இது என்ன பீச் அந்த பக்கம்? இது என்ன பீச் அந்த பக்கம்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏய், உங்களுக்கு சொல்லல, இப்ப நம்ம வந்து விளாக் எடுக்கிறனால என்ன பண்ணணும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி வந்துட்டோம், ஆனா பார்க்காத மாதிரியே மறுபடியும் ரியாக்ஷன் கொடுக்கணும். எல்லாரும் வாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஏய், சொல்றா எப்படி? சதற விட்டு ஆமா, சூற விட்ட மாமா. ஏய், சொல்றா எப்படா இருக்கு? ஏய், நீ சொல்லு எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறேன். ஏய், சொல்லு எப்படி இருக்கு? ஓடி போட. ஏய், சொல்றா எப்படா இருக்கு? அருமையா இருக்கு. அருமையா இருக்கா? வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல, பஞ்சாகுதே நெஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர், உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு தசையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூதா. எதுக்காக வந்திருக்கோம் உன்கிட்ட சொல்றேன்னு சொன்னால, என்ன மேட்ரு வந்து கேட்டேன்னா, இப்ப நம்ம டீம், நம்ம நரி கூட்டம் தான், நம்ம கேங் பேரு. நம்ம கேங்லயே யார் வந்து லவ் பண்ணாம இருக்கா? நீ இருக்க, வேற யாரு? நீ இருக்க, நம்ம 2 பேரும் மட்டும் தான் கேங்கல லவ் பண்ணோம். நம்ம 2 பேரும் லவ் பண்ணாம இருக்கோமா? இதுக்கப்புறம் நீ மட்டும்தான். நீ கமிட்டடா? நான் கமிட்டடு. என்ன கதைன்னு கேளு. வந்து என்னன்னா, நான் காலேஜ்ல வந்து வரண்டால வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு வந்து என்னமா சொன்னுச்சு, எதுவும் சொல்லல, ஒரு பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. ஆரம்பிச்சு அப்படிதான். என்ன பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு ட்ரெண்டிங்ல இருந்துச்சுல அப்ப, அந்த பொள்ளாச்சி சந்தை, அந்த பாட்டு ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அப்ப. அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பாட்டை வந்து பாடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டை வந்து பாடிட்டு இருக்கும்போது நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போனா பார்த்தே சிரிச்சுட்டு போயிட்டேன். நம்ம ஷர்ட்டு அடுத்த நாள் வர மறுபடியும் அந்த பொண்ணு பாட்டு பாடிட்டே இருந்துச்சு. நான் எதுவும் கண்டுக்கவே இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தேன். அப்புறம் 4-5 நாள் காலேஜ் ரெகுலரா போக மாட்டேன் தெரியுமா. இன்னொரு நாள் போனேன், அப்ப அந்த பிள்ளை பார்க்கல. இன்னொரு நாள் போறேன், அப்பயும் அந்த பிள்ளை பாட்டு பாடிட்டே இருந்துச்சு. நான் 2 நல்லா பாடுறீங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பேசலடா. ஒரு மாசம் கிட்ட டைம் அந்த மாதிரி இருக்கும். அப்போதான் அந்த பிள்ளை என்ன சொன்னிச்சுன்னா, சொல்லிட்டு இன்ஸ்டா ஐடி வாங்கிடுச்சு. அப்ப சொல்லிடுச்சு, என்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ வந்து என்ன வந்து மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு திரும்ப இவனை தனியா மூணார் கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன். எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைகிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ணேன், லவ்யூன்னு சொல்லி சொன்னேன். ஐ லவ் யூன்னு சொன்னேன்டா. அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி எவ்வளவு எஃபர்ட் போட்டேன், கஷ்டப்பட்டு எவ்வளவு பாட்டுலாம் பண்ணேன், ஆனா நீ வந்து பொசுக்குன்னு லவ் யூன்னு சொல்ற அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிருச்சு. அதுக்குதான் நான் இவனை கூட்டிட்டு மூணார்ல இருக்க எக்கோ பாயிண்ட் போய் அந்த இடத்துல எக்கோ பாயிண்ட்ல நின்று ஐ லவ் யூன்னு சொல்லி அந்த பிள்ளையோட பேரு சொல்லி கத்தி அதை வந்து வீடியோவா எடுத்து இந்த மாதிரி யூடியூப்ல இன்ஸ்டால போட்டு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். இப்ப இது பிளான் டிராப் ஆனோடனே நம்ம எல்லாம் ஸ்னேகர் பீச் வந்துட்டோம். இப்ப என்ன பிளான் பார்த்தோம்னா, எனக்காக நீங்க எல்லாரும் வந்து பாட்டு பாட போறீங்க. பொள்ளாச்சி சந்தையில பாட்டை மறப்பா பண்ணிக்க. அந்த பாட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல வந்து போட போறது. இந்த கதை வந்து யாருக்கு தெரியும்னா, எனக்கு தெரியும், ஹரிசஞ்சய் கூட தெரியும், யாருக்குமே தெரியாது. உனக்கு சொல்லிடுறேன், வெண்ட சொல்லிடுறேன், யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து நான் வந்து இந்த பாட்டை பாடி இந்த பிள்ளைக்கு அனுப்புவேன். அனுப்பி அந்த பிள்ளை லவ் ப்ரொப்போஸ் ஓகே ஆயிட்டுன்னா வீடியோ அப்லோட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. மொத்தத்துல யார் கையில இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. பாட்டு பாடணும், ரெடியா இருந்தீங்க. என்ன பாட்டு? கையில இல்லடா, வாயில இருக்குடா. கமிட்டடாம இருக்கேன், கரெக்டா இல்லையா? லவ் பண்ணி என்னடா பிரோஜனம் இருக்கு? நீ என்ன சார் லவ் பண்ணி சொல்லு, நான் சொல்றேன். லவ் பண்ணாம இருக்காங்க, அவ்வளவுதான். அது நீ லவ் பண்றீங்களா, சிங்கிளா இருக்க, அதனால தானே. எனக்கு அதை பத்தி எந்த குமுறலும் கிடையாது, நான் போய் தான் இருக்கேன். அவ்வளவுதான். சரி, நான் சொல்லிட்டேன், நீ சொல்லு. வாழ்க்கை லவ் பண்ணவே மாட்டியா? பண்ண மாட்டேன்டா. சொல்ற வீடியோ சொல்றேன், நான் லவ்வே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். லவ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்ககிட்ட யார்கிட்ட பேர் ஏதாவது சொன்னா
என்னமா பிளானு? பேரை சொல்லு. பேர் இப்ப சொல்ல. பேரை சொல்லு. பேர் என்ன பிளான் சொல்லு. பேரை சொல்லு. பேரை சொல்றா. 1 2 3 ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம் என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி. அவ்வளவுதான் சொல்லிரு, டக்குன்னு சொல்லிடலாமா? சொல்லிரு. ஐ லவ் யூ. உண்மையை வந்து சொல்லணும்னா நான் வந்து லவ்வும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. இவங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு வேண்டி சொன்னேன் பொய்யான லவ் ஸ்டோரி தான் அது. எல்லோரும் உள்ளே குளிச்சுட்டு இருக்காங்க. யாருக்குமே இந்த வீடியோ கேப்சர் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா தெரியாது. நம்ம மாப்பிள்ளை ஹரிசந்திரிக்கு மட்டும் தான் உண்மை என்னன்னு தெரியும். கடைசியில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லாரான்னு என்னோட வண்டி நேம் சொல்ல போகிறேன். எல்லாரும் பயங்கர ஷாக்காக போகிறேன். லாரா கண்டுபிடிச்சியாடா? ஓகே, நான் சொல்கிறேன். போலாம். உண்மையை சொல்லணும்னா நான் லவ்வும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நான் வந்து இவனோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ணுன்றதுக்காகவே இந்த பொய்யை வந்து சொன்னேன். ரொம்பவே நல்ல ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தா